Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் இன்றைக்கி தேர்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெக்சரில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். செகண்ட் லெக்சரில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஓகே, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயுமே காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் பார்த்தோம். ஓகே, நியர்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் என்சிஆர்டி படித்தப்போ இன்னமும் 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பண்ணுறதுக்கு காமனாக இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அது ரொம்ப சின்னதாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அதையும் விட்டுற வேணான்ட்டு அதையும் ஒரு தனி டாப்பிக்காக இப்போ பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ இன்றைக்கும் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் தான். எப்படின்னா யூஸிங் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த சாப்டரில் முக்கியமாகவே வந்து என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். மற்ற அந்த ப்ரீவியஸாக அந்த 2 சாப்டரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாப்டரில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நேச்சுரலாக இந்த சாப்டரில் கொஞ்சம் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி வந்து படிச்சுட்ருக்கோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸே ஞாபகம் வச்சு படிக்கிற மாதிரி படிச்சுட்ருக்கோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு வந்து அதோட ஃபீல் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, லாஸ்ட்டு கிளாஸை பார்த்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் போட்டு பார்த்து உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி கிளாஸில் நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி எல்லா ரியாக்ஷனும் இன்றைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட அப்டேட் உங்களுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து மேக்ஸிமம் க்ரோத் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோவும் இன்றைக்கும் கொஞ்சம் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see now. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இதை யூஸ் பண்ணி அகைன் நம்ம ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரியா? அதில் முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து நம்ம எப்படி வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இதில் ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் காமன் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ட்ரை டிஸ்டிலேஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஹை டெம்பரேச்சரில் உங்கள் சால்ட்டை ஹீட் பண்ணிவிட்டு லோ ஆக்சிஜன் வச்சுருந்தாக்கா இட் இஸ் நோன் அஸ் ட்ரை டிஸ்டிலேஷன். இல்லைனா இதுக்கு வந்து பைரோலிசிஸ்ன்ட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. சரியா? ஸோ ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் காமன் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கன்வர்ஷன்லாம் இப்படி தான் கொஸ்டின் வரும். கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் கொடுத்துட்டு உங்களை வந்து என்ன கேட்பாங்க, ஆல்டிஹைட் இல்லை கீட்டோன்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணணும்னு ஸ்ட்ரைக் ஆகும். ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணோம்னா என்ன இருக்கணும்னா காமன் சால்ட் இருக்கணும். ஓகே, எதோட காமன் சால்ட்னா கார்பாக்சிலிக் ஆசிடோடது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் என்ன, என்னென்னா we need to get the common salt of carboxylic acid. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன, HCOOH தான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆமாம், ரைட், HCOOH தான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இதோட சால்ட் என்ன பண்ணணும், சிம்பிள் CaH3O3 கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா, CaH3O2 கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா you will get the salt. ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்டில் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ ஃபார்மிக் ஆசிட் எடுத்துருக்கேன் HCOOH. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ஸோ HCOOHை நான் CaOH ட்வைஸ் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ் ஆஃப் OH இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபார் பேலன்சிங் பர்பஸ் நான் 2 moles ஆஃப் HCOOH எடுத்துட்டேன். சரியா? இப்போ இதை நான் ரியாக்ட் பண்ணேன்னா எனக்கு சால்ட் கிடச்சிடும். எப்படி கிடைக்கும்னாக்கா சிம்பிள், இந்த இடத்துல இருக்க இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். 2 molecules ஆஃப் HCOO ஸ்ப்ளிட் ஆகும். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கால்சியம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 molecules ஆஃப் HCOO போயிட்டு இந்த கால்சியம் கூட சேர்ந்துச்சுனாக்கா, ஓகே, இங்கே இருக்க கால்சியம் கூட சேர்ந்துச்சுன்னா you will get HCOO twice Ca. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு O. இங்கே இந்த இடத்துல 2 ஹைட்ரோஜன் இருக்குது, இந்த இடத்துல 2 OH இருக்குது. ரெண்டும் சேர்ந்து 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே எடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரெக்வயர்ட் சால்ட். இது என்ன சொல்லுவோம்னா கால்சியம் ஃபார்மேட்னு சொல்லுவோம், கால்சியம் ஃபார்மேட். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் சால்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்மளோட ஆல்டிஹைடா கீட்டோனா இது ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று கிடைக்க போகுது. இப்போ நமக்கு தெரியாது எது கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஸ்டிலேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இந்த மாலிகுலை நான் ரொம்ப பாண்ட்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸ்கெலட்டன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, என்னதுக்கு இந்த இடத்துல HC டபுள் பாண்ட் O, அகெயின் இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, HC டபுள் பாண்ட் O, அகெயின் இன்னொரு ஆக்சிஜன், 2 molecules இருக்கா. ஸோ அதே மாதிரி HC டபுள் பாண்ட் O, இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, கால்சியம் காமனாக வந்து பாண்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கால்சியம் ஃபார்மேட். ஆமாம், ரைட்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரை டிஸ்டிலேஷன் அதாவது ஹீட் பண்ணிவிட்டு லோ ஆக்சிஜன் வைக்க போகிறோம். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா இந்த மாதிரியே பிரேக் ஆகும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாலிகூல்ஸ் அப்படியே பிரேக் ஆகும். ஓகே, இந்த மாலிகூல் வந்து அப்படியே பிரேக் ஆகும். என்ன கிடைக்கிது அப்படி பார்த்தாக்கா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, CA C123O. ஓகே, அதாவது 3 O ஆக்சிஜன் CA. ஓகே, CaCO3 கிடைக்குது. ஓகே, CaCO3 கால்சியம் கார்பனேட் வெளியே வந்துட்டு உங்களுக்கு மீதி என்ன இருக்குது, HC டபுள் பாண்ட் O. இந்த இடத்துல ஒரு H இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும், ஜாயின் ஆகிட்டு HC டபுள் பாண்ட் OH கிடைக்கும், which is nothing but your simplest form of aldehyde, formaldehyde. ஓகே, ஸோ பாருங்கள் எப்படி வந்து ஃபார்மிக் ஆசிட்லேருந்து கார்பாக்சிக் ஆசிட்லேருந்து எப்படி வந்து ஆல்டிஹைட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட காமன் சால்ட் எடுத்துட்டோம். காமன் சால்ட் எடுத்ததுக்கப்புறமா இந்த சால்ட்டை ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணாக்க என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு H+, இந்த இடத்துல வந்து ஒரு HC டபுள் பாண்ட் O- வெளியே வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், CaCO3 பை ப்ராடக்ட் கிடைக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்கா ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணாலே CaCO3 வெளியே வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்னா இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் CaCO3 வெளியே எடுக்கணும், அதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணால் CaCO3 வெளியே வரும். ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா மீதி இருக்க காம்பவுண்ட் வச்சு நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொண்டு வந்துடலாம். புரிஞ்சா, இந்த ரியாக்ஷன் புரிஞ்சா இன்னொரு ரியாக்ஷன் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் CS3COOH எடுத்திருக்கேன். ஓகே, அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம் கரெக்டாக, CS3COOH எடுத்திருக்கேன். இதோட காமன் சால்ட் எடுக்கணும்னு என்ன பண்ணோம், சிம்பிளாக கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். அப்போ என்ன ஆகும், ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 2 moles ஆஃப் CS3COOH எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அகெயின் அதே ப்ராசஸ் தான், இந்த இடத்துல இருக்க ஒரு H+ போகும், இந்த இடத்துல இருக்க OH- 2 போயிட்டு 2 times ஆஃப் வாட்டர் மாலிகூல் வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, 2 moles ஆஃப் CH3COO போயிட்டு கால்சியம் கூட சேர்ந்துடும். அப்போ வந்து CH3COO twice கால்சியம். இதுதான் உங்களுக்கு என்னது, கால்சியம் அசிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இது அசிட்டேட் தானே, கால்சியம் அசிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட காமன் சால்ட். இப்போ இந்த சால்ட்டை கொண்டு போய் நம்ம டெஸ்டிலேஷன் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், சிம்பிளிசிட்டிக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். 2 moles ஆஃப் CH3COO இப்படி எழுதிட்டேன். CH3COக்கு மேலே டபுள் பாண்ட் O, அகெயின் இன்னொரு O இருக்குது. ஸோ C டபுள் பாண்ட் Oன்னு போட்டுட்டேன். கீழே அதே மாதிரி CH3C டபுள் பாண்ட் O. ஏன்னா 2 moles இருக்குல்ல, 2 molecules இருக்குல்ல, அது வந்து ஒரு கால்சியம் கூட சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி. ஓகே, ஸோ டிஸ்டிலேஷன் பண்ணணும்னு தெரியும். டிஸ்டிலேஷன் பண்ணால் CaCO3 கிடைக்கும்ல. CA இருக்குது, இந்த இடத்துல ஒரு கால்சியம் கார்பன் இருக்குது, இந்த இடத்துல 1 2 3 3 ஆக்சிஜன், CaCO3 கால்சியம் பைகார்பனேட் கிடச்சிச்சு. அப்போ மீதி இந்த ஃபுல் எலிமெண்ட் போயிடுச்சுன்னா என்ன இருக்குது, CH3 C டபுள் பாண்ட் O CH3. சிம்பிள், CH3 C டபுள் பாண்ட் O CH3 சேர்ந்துடும், விச் இஸ் நத்திங் பட் யுவர் கீட்டோன், விச் இஸ் அசிட்டோன். ஓகே, ஸோ பாருங்கள், கார்பாக்சிக் ஆசிட்லேருந்து ஆல்டிஹைடும் கிடச்சிச்சு, கார்பாக்சிக் ஆசிட்லேருந்து உங்களுக்கு இப்போ கீட்டோனும் கிடச்சிருக்கு. புரிஞ்சா, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எப்படின்னா, இந்த ரெண்டு மெத்தடில் பாருங்கள், இந்த மெத்தட்லேருந்து உங்களுக்கு அசிட்டோன் கிடச்சிடுச்சு. ஓகே, எப்படி அசிட்டிக் ஆசிட் எடுத்து பண்ணிங்கன்னா அசிட்டோன் கிடச்சிச்சு, அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபார்மிக் ஆசிட் எடுத்து பண்ணாக்கா ஃபார்மால்டிஹைட் கிடச்சிடுச்சு. ஓகே, பட் எனக்கு வந்து என்ன வேணும்னா, எனக்கு இப்போ ஓகே அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இப்போ இன்னொரு ரியாக்ஷன் பென்சனாயிக் ஆசிட் வச்சு, ஓகே பென்சின் ரிங் வச்சு ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓகே, C6H5COOH அதாவது பென்சனாயிக் ஆசிட் எடுத்துகிட்டேன். அதே மெத்தடு தான் CaOH twice கூட ரியாக்ட் பண்ணணும் ஆகும். இந்த இடத்துலேருந்து ஒரு H+, இந்த இடத்துல இருக்க OH ரெண்டும் சேர்ந்து H2O வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, கால்சியம் 2 moles ஆஃப் C6H5COO. அதான் இங்கே இருக்குது, C6H5COO 2 moles கால்சியம். ஓகே, கால்சியம் பென்சோயிட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்போ இதை டிஸ்டிலேஷன் பண்ணணும். டிஸ்டிலேஷன் அப்ளை பண்ண என்ன ஆகும், இந்த இடத்துல இது மேலே, அதே மாதிரி இதே மாலிகுல் இன்னொன்று கீழே, நடுவில் வந்து கால்சியம். ஓகே, இப்போ பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. புரிஞ்சிச்சா, டிஸ்டிலேஷன் பண்ண என்ன தெரியும், டிஸ்டிலேஷன் பண்ணால் கால்சியம் கார்பனேட் வெளியே வந்துடும் தெரியும், CO3 வெளியே வரும்னு தெரியும். இந்த இடத்துல CA இருக்குது, இந்த இடத்துல C இருக்குது, 1 2 3 இது மூணுத்தையும் அப்படியே இந்த ஃபுல் எலிமெண்ட்டையும் வெளியே தூக்கிட்டு போயிட்டா என்ன கிடைக்குது, C6H5C டபுள் பாண்ட் O C6H5, which is nothing but your benzophenone. ஓகே, இது ஒரு கீட்டோன் குரூப், அதாவது பென்சோஃபெனோன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இப்படி தான் வந்து ட்ரை டிஸ்டிலேஷன் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சுல. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒன்று அசிட்டோன் கிடச்சிச்சு. ஓகே, அசிட்டோன் கிடச்சிச்சு, இல்லாட்டி வந்து ஃபார்மால்டிஹைட் கிடச்சிச்சு. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து இது ரெண்டும் தேவையில்லை, எனக்கு வந்து அசிட்டால்டிஹைட் வேணும். ஓகே, அசிட்டால்டிஹைட் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இதை. ஓகே, எதை மிக்ஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளோட கால்சியம் ஃபார்மேட்டையும்
ஓகே. அண்ட் நம்மளோட இந்த இடத்துல இருக்க ஒரு சால்ட் கால்சியம் அசிட்டேட். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் எந்த 2 சால்ட்டை வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சால்ட்டையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயம் நடக்க போகுது. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு 2 சால்ட்டு, ஓகே, 2 சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை மிக்ஸ் பண்ண என்ன ஆகுன்றதும் ஒரு ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ அப்படி என்ன ஆகும்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல அந்த 2 சால்ட் எடுத்துட்டேன். ஒன்று வந்து கால்சியம் ஃபார்மேட், இன்னொன்று வந்து கால்சியம் அசிட்டேட். ஓகே, இங்கே இருக்க லைன்ஸ் கெயின்ஸ் எதையுமே பார்க்காதீங்க. நான் சொல்ல அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிறதுக்கு அடுத்த நீங்கள் இப்போ இந்த லைன் இங்கே வரைஞ்சிருக்கேன்னா அது இப்போத்துலேருந்தே அது என்னதுன்னு யோசிக்காதீங்க. நான் சொல்கிறதுக்கப்புறமா இதை பார்த்து நீங்கள் யோசிக்கலாம். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக 2 சால்ட்டையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயம் நடக்கும். சரியா? அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இந்த சால்ட்டும் எடுத்து டிஸ்டிலேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ட்ரை டிஸ்டிலேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நமக்கு என்ன தெரியும், ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணால் என்ன தெரியும், கண்டிப்பாக CaCO3 வெளியே வரும்னு தெரியும். கரெக்டாக? ஸோ எப்படி வெளியே வரப்போகுதுன்னா, ஹியர் Ca, ஓகே, C123 அவ்வளோதான். அதாவது இந்த ஃபுல் எலிமெண்ட்டும் சேர்ந்து CaCO3 கொடுத்துரும். Ca, ஓகே, CO3 3 ஆக்சிஜன் இருக்குது. C, ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு C இருக்குது. ஓகே, Ca, ஓகே, CaC123 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ CaCO3 ஏதோ வித்தியாசமான சவுண்ட் வந்துடுச்சு வாயிலிருந்து. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இங்கே ஒரு CO3, இங்கே ஒரு Ca3. ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் CaCO3 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ மீதி என்ன இருக்குது, அப்போ என்னாச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா போட்டுருங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி 2 சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வருதோ அப்போ என்ன பண்ணிடணும்னா, ஒரு சால்ட்டை இப்படி எழுதிக்கோங்க, இன்னொரு சால்ட்டை அப்படியே உல்ட்டா மிரர் இமேஜ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, கால்சியம் இப்படி இருக்க மாதிரி எழுதிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுருங்க. இந்த சால்ட்டில் ஒரு ஹைட்ரோஜன் மிஸ் ஆகணும், அந்த சால்ட்டில் உங்களுக்கு அந்த ஆக்சிஜனோட கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும், C டபுள் பாண்டு CH3H. அதே மாதிரி இந்த இடத்துல C டபுள் பாண்டு CH3H. இது ரெண்டும் என்னது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அசிட்டால்டிஹைட். ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? அண்ட் இந்த இடத்த ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுச்சு, 2 மோல்ஸ் ஆஃப் CaCO3 வெளியே வந்துடும். ஓகே, பட் என்ன பிரச்சனை, நீங்களும் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, அது எப்படி இங்கேருந்து ஒரு Ca, இங்கேருந்து ஒரு கார்பன், ஒரு 3 ஆக்சிஜன் மட்டும் வெளியே போகுது, இங்கேருந்து கூட தான் இங்கேருந்து ஒரு கார்பன், ஓகே, அண்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு கார்பன், அண்ட் இப்படி ஒரு O3 இப்படி கூட தான் போயிருக்கலாம். ஆமே ரைட் வரும், தோணுச்சா இல்லையா? ஓகே, டெஃபினட்டாக அதுவும் நடக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு பாசிபிலிட்டி இது ஃபார் கெட்டிங் அசிட்டால்டிஹைட். ஓகே, இன்னொன்று என்னென்னா செல்ஃப் டிஸ்டிலேஷனும் நடக்கும். ஓகே, இந்த மாலிக்யூல் தனியாகவே டிஸ்டிலேட் ஆகிட்டு என்ன ஆகிடும், நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படி தானே இந்த இடத்துல ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆச்சு, செல்ஃப் டிஸ்டிலேஷன் தான் நடந்திருக்கு. இந்த தனி மாலிக்யூல் போயிட்டு தனியாக தான் டிஸ்டிலேஷன் நடந்துச்சு. அதே மாதிரி தான் என்ன ஆச்சு, இந்த இடத்துல காமன் சால்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது செல்ஃப் டிஸ்டிலேஷனும் நடக்கும். அப்படி நடந்துச்சா என்ன ஆகும், இப்போ இதை மட்டும் தனியாக டிஸ்டிலேஷன் பண்ண என்ன ஆகும், CaCO3 வெளியே போச்சு, என்ன இருக்குது மீதி, அப்படியே இந்த ஃபுல் மாலிக்யூல் வெளியே போகுதுல்ல, அப்போ என்ன இருக்குது, CaCO3 வெளியே போயிடுச்சுன்னா மீதி C டபுள் பாண்டோ CH3, கீழேயும் CH3, which is nothing but your acetone. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செல்ஃப் டிஸ்டிலேஷன் நடந்துச்சுன்னா CaCO3 வெளியே போயிடுச்சுன்னா C டபுள் பாண்டோ H, which is nothing but your formaldehyde. ஓகே, ஸோ பாருங்கள், 2 சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணாக்கா நமக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று அசிட்டால்டிஹைட், இன்னொன்று ஃபார்மால்டிஹைட், இன்னொன்று அசிட்டோன். செல்ஃப் டிஸ்டிலேஷன் 2 நடக்குது, அப்புறம் கம்பைன் டிஸ்டிலேஷன் 1 நடக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து நடக்கும் இஃப் யூ மிக்சிங் 2 சால்ட். ஓகே, நீங்கள் எந்த 2 இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டை மிக்ஸ் பண்ணாலும் இதே ரியாக்ஷன் தான் நடக்கும். சரியா? ரொம்ப ஈஸியாக ரியாக்ஷன் புரிஞ்சா, ஒன்று வந்து காமன் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து செல்ஃப் ரியாக்ஷன். ஓகே, எய்ம் என்ன, CaCO3 வரணும் எதில், டிஸ்டிலேஷனில். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு லேர்ன் த ரியாக்ஷன்ஸ். புரிஞ்சா? இப்போ நீங்களே ஒரு கொஷின் போட்டு பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ ஒரு கொஷின் போட்டு பாருங்கள் நீங்களே. கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி தான் கேட்பாங்க. ஓகே, ரைட் ஆல் த ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு C6H5CO, which is nothing but your calcium benzoate. ஓகே, calcium benzoate தான் C6H5CO twice Ca கொடுத்துறாங்க. இது ஒரு calcium benzoate இஸ் அ காமன் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி calcium ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க, HCOO twice Ca கொடுத்துறாங்க. இதை வந்து டிஸ்டிலேஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்படி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ என்ன, இந்த கொஸ்டின் பார்த்த உடனே தெரியணும், மிக்சிங் சால்ட்ஸ் ஆஃப் 2 கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ என்ன ஆகும், ஒன்று வந்து இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி டிஸ்டிலேஷன் ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று இதோட செல்ஃப் டிஸ்டிலேஷன், இதோட செல்ஃப் டிஸ்டிலேஷன். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஸோ என்ன பண்ணணும், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, ஒரு வேளை இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கவனிங்க.
ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? கால்சியம் இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, மேலே என்ன இருக்குது? C6H5 COO, C6H5 C டபுள் பாண்டு ஒரு ஆக்சிஜன் இப்படி. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். சரியா? இப்போ இந்த சைடு என்ன பண்ணிவிட்டேன் நான், கால்சியம் அது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் லாஸ்ட் டைமு, அப்படியே இதை திருப்பி போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். ஓகே, நான் இதை வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் இதே மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கால்சியம் போட்டுட்டு இந்த இடத்துல CH, ஓகே, CO, இந்த இடத்துல டபுள் பாண்டு H அப்படி போட்டுக்கோங்க. சரியா? அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் புரியும், பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 2 காமன் சால்ட்டும் நான் இப்படி வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், டிஸ்டிலேஷன் பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டே நம்ம செல்ஃப் டிஸ்டிலேஷன் பண்ணிடலாமா? அது ஈஸியாக இருக்கும்ல முதல்ல. ஸோ செல்ஃப் டிஸ்டிலேஷன் என்ன நடக்கும், CaCO3 வெளியே வரும். இந்த இடத்துலேருந்து ஒரு கார்பன், ஓகே, இந்த இடத்துல ஒரு கால்சியம் CaC123, இது 3 அப்படியே இந்த ஃபுல் ப்ராடக்ட் வெளியே வந்து என்ன இருக்குது மீதி, HC டபுள் பாண்டு H, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபார்மால்டிஹைட். ஓகே, இதோட செல்ஃப் டிஸ்டிலேஷன் கிடைக்கும், CaC123, 3 ஆக்சிஜன் போச்சுன்னா மீதி C6H5 டபுள் பாண்டு C6H5 இருக்குது மீதி, அவ்வளோதான். ஸோ அப்படியே என்ன ஆகும், C6H5 C டபுள் பாண்டு C6H5 கிடைக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து CaCO3 வெளியே வந்துடும், அதை நீங்களே எழுதிக்கோங்க. சரியா? இது வந்து செல்ஃப் டிஸ்டிலேஷன் நடந்தால். இப்போ வந்து இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணிச்சு என்ன ஆகும், நான் என்ன சொன்னேன், ஒன்றுக்கு வந்து அப்படியே இந்த H ப்ளஸ் அந்த இடத்துல ஹெச்சோட கட் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து இந்த ஆல்கைல் குரூப்போடு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த பக்கத்தில் இருக்க சால்ட்டுக்கு ஆக்சிஜனோடு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வரதில் 2 moles ஆஃப் CaCO3 கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்கிறத வச்சு நமக்கு ரெஸ்பெக்டிவ்லி HC டபுள் பாண்டு C6H5, இந்த இடத்துல HC டபுள் பாண்டு C6H5 which is nothing but 2 moles ஆஃப் பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஓகே, ஸோ ஆல்டிஹைடும் கிடைக்குது, ஃபார்மால்டிஹைடும் பென்சால்டிஹைட் மூணுமே கிடைக்குது. ஓகே, பென்சோஃபெனோன். ஓகே, ஒரு கீட்டோன் குரூப் கிடைக்குது, 2 ஆல்டிஹைட் குரூப் கிடைக்குது. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா 2 moles ஆஃப் CaCO3யும் வரும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் போட்டாச்சு. ஓகே, என்ன பிரச்சனைனா இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து புவர் குவாலிட்டி ஆஃப் ஆல்டிஹைட் கிடைக்கும், ரொம்ப புவர் குவாலிட்டி கிடைக்கும். 3 ப்ராடக்ட்டுமே கிடைக்குது நமக்கு வந்து. இதெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து வெறுமனே அசிட்டால்டிஹைட் மட்டும்தான் வேணும்னாக்கா தேவையில்லாமல் நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ரியாக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, புவர் குவாலிட்டி ஆஃப் ஆல்டிஹைடு தான் கிடைக்கும். ஓகே, ஒரு உங்களுக்கு பியூர் குவாலிட்டி ஆஃப் ஆல்டிஹைடு வேணும்னா என்ன பண்ணுவோம், கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் பண்ணலாம். ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பை கேட்டலிட்டிக் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், யூஸிங் யுவர் 17 minutes ஆகிடுச்சு. ஓகே, ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம் நம்ம, யூஸிங் யுவர் வாட்டர் கார்பாக்சிக் ஆசிட். ஓகே, டிஸ்டிலேஷன், ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் கார்பாக்சிக் ஆசிட் பார்த்தோம். ஓகே, செகண்ட் மெத்தட் என்னென்னா யூஸிங் கேட்டலிட்டிக் டீகம்போசிஷன் ஆஃப் கார்பாக்சிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிக் ஆசிடை கூட வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ணுறது தான். கேட்டலிஸ்ட் என்னதுன்னா இந்த இடத்துல MnO. ஓகே, we will pass a vapor of carboxylic acid over MnO at 575 Kelvin. ஓகே, ஸோ என்னென்னா MnOன்னு பார்த்தாக்கா கேட்டலிஸ்டிக் டிஸ்டிலேஷன் நடக்குதுன்னு, டீகம்போஷன் நடக்குதுன்னு தெரியும். கார்பாக்சிக் ஆசிட் வந்து டிஸ்டிலேஷன் பண்ணால் இப்படி ஒரு சிம்பிள் கிடைக்கும். MnO வந்து யூஸ் பண்ணாக்கா கேட்டலிட்டிக் டீகம்போஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் த்ரூவாக பார்ப்போம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆசிட் எடுத்துகிட்டேன், ஃபார்மிக் ஆசிட். ஓகே, HCOOH. ஓகே, இந்த presence of catalyst MnO at 575 Kelvin. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிள். ஓகே, இது எப்படி இப்போ ஸ்ப்ளிட் ஆகும்னா, half CO2 half H2O ப்ளஸ் half HCOO டபுள் பாண்ட் H அப்படின்னு வரும், ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி வரும்ன்ற மெக்கானிசம் தேவை கிடையாது. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த மெக்கானிசமும் சொல்லித்தரேன், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்ட்டு. ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி நான் என்ன பண்ணிட்டேன், நான் இது ஹாஃப்னு வச்சா மண்டை குழம்பு போதில்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பை 2 பண்ணிட்டேன். அப்போ 2 moles ஆஃப் HCOOH எடுத்தால் என்ன ஆகுதுன்னா பாருங்கள், HCOOH. ஓகே, ப்ளஸ் HOOCH. ஓகே, 2 moles இப்படி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இதிலேருந்து என்ன ஆகுது, எனக்கு CO2 வெளியே வந்துடும். ஓகே, ஸோ CO2 வந்துடுச்சா, ஒரு 1 moles ஆஃப் CO2 கிடச்சிச்சு. அடுத்து என்ன ஆகும், இங்கே இருக்க OH இந்த இருக்க H ப்ளஸ் கூட சேர்ந்து H2O வெளியே வந்துடும். ஓகே, CO2 கிடச்சிச்சு, H ப்ளஸ் கிடச்சிச்சு, மீதி என்ன இருக்குது, HC டபுள் பாண்ட் O இருக்குது, இந்த இடத்துல ஒரு H இருக்குது. ஸோ HC டபுள் பாண்ட் OH ஃபார்மால்டிஹைட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஃபார்மால்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் அப்படி போட்டு காமிக்கணும்ல, டேரெக்டாக வந்து MnO இருந்துச்சுனாக்கா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 2 moles வச்சுக்கிட்டிங்கன்னா MnO இருந்துச்சுன்னா ஜஸ்ட்
CO2 and H2O வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெக்கானிசம் ஒரு வாட்டியும் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. சரியா? 2 moles of HCOOH இருந்துச்சுன்னா 1 mole of CO2 and 1 mole of H2O plus 1 mole of formaldehyde கிடைக்கும். ஓகே, செகண்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். 2 moles of CH3COOH எடுத்திருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் MnO 575 Kelvin கொஷனில் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் கொஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுதணும்? CO2 போட்டுக்கோங்க, H2O போட்டுக்கோங்க. மீதி என்ன இருக்குது? OH போயிடும். இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O இருக்குது, இன்னொரு CH3 சேர்ந்துடும். அவ்வளோதான். CH3 C டபுள் பாண்ட் O, இன்னொரு CH3 சேர்ந்துடும். 2 moles இருக்குல்ல. ஸோ இப்படி தான் வந்து அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். ஃபார்மால்டிஹைட் அசிட்டோன். ஓகே, இந்த ரியாக்ஷன் நீங்களே எழுதி பாருங்கள். இது என்ன பண்ணியிருக்கேன்? 2 கார்பாக்சிலிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். CH3COOH ப்ளஸ் HCOOH. அங்கே எப்படி 2 சால்ட்டை மிக்ஸ் பண்ணும், அந்த மாதிரி இந்த இடத்துல 2 கார்பாக்சிலிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அந்த CO2 அண்ட் H2O வந்துடும். மீதி என்ன இருக்குது? CH3 C டபுள் பாண்ட் O இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு CH3 இருக்குது. ஓகே, ஐ மீன் see here, இந்த இடத்துலேருந்து OH வெளியே போயிடுச்சு, இந்த இடத்துலேருந்து H போயிடுச்சு, ஒரு CO2வும் வெளியே போயிடுச்சு. ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒரு H இருக்குது, இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O இருக்குது. அப்போ அது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா CH3 CH3 C டபுள் பாண்ட் O ஒரு H சேர்ந்துட்டு உங்களுக்கு அசிட்டால்டிஹைட் கிடச்சிரும். சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா செல்ஃப் டிஸ்டிலேஷன் நடக்கும். ஐ மீன் இந்த இடத்துல டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃப் கேட்டலைசேஷன் நடக்கும். எப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? இது தனியாக இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெறுமனே 1 mole of CO2 and 1 mole of H2O போட முடியாது. பிகாஸ் ரெண்டுமே வந்து 1 mole தான் எடுத்திருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எப்படி ஆகும்னாக்கா half molecule of CO2, half molecule of H2O. நீங்கள் வந்து ரியாக்ஷன் போட்டு கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு OH போயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இப்போ ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும். ஓகே, முக்கியமாக நான் அது ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும். எப்படி நான் செல்ஃப் டெஸ்டிலேஷனில் HCOOH இருக்குது, இந்த இடத்துல ஒரு OH போயிடுச்சு. ஓகே, அந்த இடத்துலேருந்து ஒரு H போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, மீதி வந்து என்ன இருக்குது? இந்த இடத்துல HC டபுள் பாண்ட் O இருக்குது, அங்கேருந்து அந்த சைட்லேருந்து ஒரு H வந்துடும்னு சொல்கிறீங்க. எப்படி சேருதான்? ஓகே, லிசன். எப்படி அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து 2 மாலிகுல் மட்டும் தான் வச்சுருப்போமா? கிடையாதுல்ல, நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த 2 மாலிகுல்ஸ் சேர்ந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு மாலிகுல்ஸ் இருக்கும்ல, அந்த மாலிகுல் கூட சேர்ந்து தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? அப்போ HCOOH அதே மாதிரி என்ன ஆகிடுச்சு? இன்னொரு மாலிகுல் HOOCH. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஹாஃப் CO2 கொடுத்துட்டு ஹாஃப் H2O கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து HC டபுள் பாண்ட் O வெளியே வந்துடும். ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு H வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு HC டபுள் பாண்ட் OH which is nothing but your formaldehyde. அண்ட் அகெயின் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? உங்களுக்கு அதே மாதிரி ரியாக்ஷன் நடந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். சரியா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஹாஃப் எல்லாமே வந்து ஹாஃப் மாலிக்யூல். கிளியர்? வெரி கிளியரில் புரிஞ்சா? ஒரு கொஷின் நீங்களே போடுறீங்களா? ஓகே, 3 கொஷின் எழுதிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தடை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, கொஷின் இப்படி தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே, HCOOH இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ என்ன பண்ணணும்? ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இதுக்கு 2 ஸ்டெப் வரும், A and B வரும். ஓகே, அடுத்து CH3COOH வந்து MnO யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இது வந்து கேட்டலைசேஷன் மெத்தடில் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இதுக்கும் வந்து CaOH twice A and B கிடைக்கும். ஏன்னா இது வந்து ட்ரை டிஸ்டிலேஷன் நடக்குது. சரியா? ஸோ இந்த 3 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து A வந்து HCOO twice CA வரும், B வந்து HC டபுள் பாண்ட் O H கிடைக்கும் இதில். ஓகே, இதுக்கு வந்து A வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். இதுக்கு வந்து A வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே, போட்டு பாருங்கள். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, ப்ராக்டிஸ் கொடுக்கறது காரணம் வந்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் போடுறப்ப ஏதாச்சும் டவுட் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நம்மளோட குரூப் இருக்குது, கான்செப்ட் கேப்சூல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இல்லை டெலிகிராம்லேயும் வந்து நான் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன்ஸ் நிறைய நடக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டேரெக்டாக கேட்கலாம். ஓகே, அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா யூ கேன் பர்சனலி ஆஸ்க் மீ இன் மை வாட்ஸ்அப். ஓகே, அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் முடிஞ்சால் நான் இந்த இதுலேயே போடுறேன். அப்படி இல்லைனா ஹேல்வல்கேன்ஸ் அண்ட் ஹேல்வரின்ஸில் எந்த லெக்சர் எடுத்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கிடைக்கும், இல்லாட்டி வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலும் கிடைக்கும். சரியா? ஓகே, நவ் ப்ரிப்பரேஷன் யூஸிங் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் யூஸிங் green. ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரிஞ்சா? ஃபஸ்ட்டு 2 மெத்தட் பார்த்தோம். கார்பாக்சிலிக் ஆசிடை யூஸ் பண்ணி ஒன்று வந்து ட்ரை டிஸ்டிலேஷன், செகண்ட் வந்து நம்மளோட கேட்டலைசேஷன். ரெண்டுமே ரியாக்ஷன் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரு வாட்டி திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியலன்னா திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, இப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, கிரிக்னாட் ரியேஜென்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக். கரெக்டாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனிங்க. யூஸிங், ஓகே, யூஸிங் ஃபஸ்ட்டு கிரிக்னாட் ரியேஜென்ட்லேயே யூஸிங் நைட்ரைட்ஸ். ஓகே, நைட்ரைட்ஸ்லாம் என்னது? யூஸிங் யுவர் சைனைட். ஓகே, கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் யூஸிங் சைனைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, HC∏N. ஓகே, இதை வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு நிமிஷம் இருக்கும், லெட் மீ செக் ஒன். கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் இந்த டாபிக் கரெக்ட். ஆமாம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? HC∏N இது என்னதுன்னா மீத்தேன் நைட்ரைல். ஓகே, ஸோ சில பேருக்கு டவுட், இது வந்து மித்தைல் நைட்ரைடா இல்லை மீத்தேன் நைட்ரைடான்னு. மித்தைல் நைட்ரைட் கிடையாது. மித்தைல் நைட்ரைட்னா இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு CH3 இருந்துச்சுன்னா அதுதான் மித்தைல் நைட்ரைல். ஓகே, இது வந்து மீத்தேன் நைட்ரைல், இல்லாட்டி வந்து காமன் நேம் வந்து ஹைட்ரோஜன் சைனைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கூட வந்து நான் ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுக்கிறேன். ஓகே, யூ கேன் டேக் எனி கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், XMgB, ஐ மீன் அல்கைல் குரூப் இருக்கும் இந்த இடத்துல, RMgX தான் கிரிக்னாட் ரியேஜென்ட் ஜென்ரலி. ஓகே, இல்லை நீங்கள் என்ன கம்பவுண்ட்னா ஃபில் பண்ணிக்கலாம், ஆருக்கும் எக்ஸுக்கும். ஓகே, நான் இந்த இடத்துல ஃபார் சிம்பிளிசிட்டி CH3MgBr எடுத்துட்டேன். ஓகே, இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், C2H5 அண்ட் C3H10 என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அது முக்கியமே இல்லை. கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து ஜென்ரலாக வந்து CH3யோட நிப்பாட்டிடுவாங்க எக்ஸாமில். வர்ஸ்ட் கேஸு C2H5 கொடுப்பாங்க, அதை தாண்டிலாம் கண்டிப்பாக போகாது. ஓகே, ட்ரை ஈத்தர் எடுத்துருக்கணும். ஓகே, கிரிக்னாட் ரியேஜென்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க, மெக்கானிசம் கவனிங்க, ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் முதல்ல. சரியா? இப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட், இது கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, இது எப்படி பிரியும்னா, இப்போ CH3MgBr இருக்குது, இது வந்து இப்படி பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், CH3 வந்து நெகட்டிவாக மாறிடும், Mg வந்து பாசிட்டிவாக மாறிடும். கரெக்டாக? CH3 நெகட்டிவ், Mg வந்து பாசிட்டிவ். ஓகே, இப்போ இதில் மீத்தேன் நைட்ரைல் என்ன ஆகும்னு பாருங்கள். நைட்ரோஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டாக. ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த பை பாண்டை பிரேக் பண்ணி நைட்ரோஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜை வாங்கிக்கும். இந்த பை பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நைட்ரோஜன் என்ன ஆகிடும், நெகட்டிவாக மாறிடும். ஒன்ஸ் இது நெகட்டிவாக மாறிடுச்சுன்னா கார்பனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 3 பாண்ட் தான் இருக்குது, அப்போ கார்பன் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ கார்பன் பாசிட்டிவ், நைட்ரோஜன் நெகட்டிவ். ஓகே, இது எப்போ நடக்கும்னா ஒன்ஸ் திஸ் ட்ரிபிள் பாண்ட் பிரேக்ஸ் இன்டூ டபுள் பாண்ட். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, கார்பனுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு, நைட்ரோஜனுக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு. ஓகே, ஒன்றும் இல்லைனா இப்போ சிம்பிள், பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவை இங்கே இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், HC∏N பாக்கி இருக்கா இங்கே, அதை எழுதிட்டேன். HC∏N, எண்ணுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது, இந்த இடத்துல கார்பன் பாசிட்டிவ் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் என்ன எலிமெண்ட் இருக்குன்னா ஆப்வியஸ்லி CH3. அப்படியே இந்த பாசிட்டிவ் கூட இந்த நெகட்டிவ் சேர்த்துருங்க, முடிஞ்சிடுச்சு. HC∏N CH3. ஓகே, ஸோ அதே ஸ்டெப்லேயே நீங்கள் போட்டுக்கலாம், நான் தனியாக ஸ்டெப்பாக போட்டிருக்கேன், பட் அதே ஸ்டெப்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். N நெகட்டிவாக இருக்கா, இந்த இடத்துல பாசிட்டிவ் என்ன குரூப்பு, Mg தான் ப்ளஸில் இருக்குது, அப்போ இந்த N நெகட்டிவ் கூட இந்த MgBr சேர்ந்துடும். ஓகே, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, சிம்பிளாக HCCH3 டபுள் பாண்ட் N கூட வந்து ஜஸ்ட் அந்த MgBr சேர்த்துருங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சா? ஜஸ்ட் என்ன ஆகிடுச்சு, மெக்கானிசம் ட்ரிபிள் பாண்ட் வந்து சின்ஸ் நைட்ரோஜன் இஸ் நெகட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ், ட்ரிபிள் பாண்ட் பை பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் நைட்ரோஜன் வாங்கிடுச்சு. ஓகே, அண்டு கார்பன் வந்து பாண்டு இல்லாமல் இப்போ தனியாக நின்றுட்டான். 4 பேர் இருக்க வேண்டிய பாண்டு இப்போ 3 பேர் தான் இருக்குது. ஸோ இவன் வந்து பாசிட்டிவாக மாறிட்டான். ஸோ பாசிட்டிவ் வில் ட்ரை டு அட்ராக்ட் த நெகட்டிவ் ஃப்ரம் த ரியேஜென்ட், அதாவது CH3 அட்ராக்ட் பண்ண கார்பன். அட் த சேம் டைம் நைட்ரோஜன் நெகட்டிவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எவனையாச்சும் அட்டாக் பண்ணணும். ஸோ வந்து MgBr கூட வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்தாக்கா உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஆப்வியஸாக தானே, கார்பன் போயிட்டு என்ன ஆகிடுச்சு, இது என்னது, நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷிஸ். CH3 வந்து இந்த நியூக்ளியோஃபைல், இது என்ன பண்ண போயிட்டு கார்பனை அட்டாக் பண்ண முதல்ல, அதுக்கப்புறமா இது கார்பனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நைட்ரோஜன் போயிட்டு Br கூட போய் கம்பேர் ஆகும், ஐ மீன் MgBr கூட கம்பைன் ஆகும். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல நைட்ரோஜன் பீயிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இது எப்படி பிரியும், N- and Mg + Brன்னு பிரியும். கரெக்டாக அப்படி தானே பிரித்து வச்சுருந்தோம் நம்ம. இப்போ என்ன ஆகும்னாக்கா, இது கூட நான் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுறேன். ஓகே, HOH ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும், H + OH- இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு ஆசிட். ஓகே, H+. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், H + OH- பிரேக் ஆகுது. இது எப்படி பிரேக் ஆகும், N- Mg+ பிரேக் ஆகும். கரெக்டாக இப்போ என்ன ஆகும்னாக்கா, நல்லா கவனிங்க, மைனஸ் வில் ட்ரை டு அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக அப்போ என்ன ஆகும், H ஓகே
CS3 அப்படியே இருக்கட்டும், SC-CS3 அப்படியே இருக்கட்டும், N கூட இந்த H ஜாயின் ஆகிடும். ஓகே, NH. ஓகே, MgBr வந்து பாசிட்டிவ். அப்போ இது என்ன பண்ணும்? இட் வில் கோ அண்ட் ட்ரை டு அட்ராக்ட் வித் திஸ் OH. ஓகே, அப்போ என்ன ஆகும்? Mg கூட ஆல்ரெடி Br இருக்குது. இப்போ Mg கூட போயிட்டு இந்த OHம் சேர்ந்துடுச்சுன்னா MgBrOH கிடைக்கும். புரிஞ்சா? ரியாக்ஷன் புரிஞ்சா? ரியாக்ஷன் முடியல. ஓகே, நல்லா கவனிங்க, மெக்கானிசம் புரியுங்க, மெக்கானிசம் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கனால என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல எலக்ட்ரானை பிடுங்கிட்டு N வந்து மைனஸ் ஆகிடுச்சு, கார்பன் ப்ளஸ் ஆச்சு. ஸோ அதனால் கார்பன் கூட போய் இந்த மித்தாயில் குரூப் சேர்ந்துடுச்சு அண்ட் நைட்ரோஜன் கூட MgBr சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஹைட்ரோலிசிஸ் H+OH- கூட ரியாக்ட் பண்ணுறோம். அகெயின் என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல வந்து இது பிரேக் ஆகும். பிரேக் ஆனால் நைட்ரோஜன் கூட போய் ஹைட்ரோஜன் சேர்ந்துடும் அண்ட் பாசிட்டிவாக இருக்க Br வந்து நெகட்டிவாக இருக்க OH- அந்த ஆக்சிஜன் கூட போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குது. சரியா? இப்போ என்ன ஆகும்? அகெயின் நைட்ரோஜன் என்ன பண்ணும்? நான் வெளியே போகிறேன்ப்பா, எனக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரு. ஓகே, உங்க கூட இருக்கிறத விட நான் வந்து தனியாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவேன்ட்டு இந்த நைட்ரோஜன் முடிஞ்ச வரைக்கும் அதோட பாண்டை பிரேக் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணுது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி அகெயின் இந்த நைட்ரோஜன் என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு கார்பனை திருப்பி தனியாக விட ட்ரை பண்ணுது. ஓகே, அதனால் கார்பன் வந்து அகெயின் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது, நைட்ரோஜன் நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஓகே, இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, அப்போ என்ன நடக்குது? H+OH- தெரியுதா? H+ வந்து என்ன பண்ணும்? ஒரு நெகட்டிவ் ஆட்டம் தேடும். அப்போ இப்போ நெகட்டிவ் ஆட்டம் யார் இருக்கா? நம்மளோட நைட்ரோஜன். ஓகே, அப்போ H+ போயிட்டு அதே மாதிரி நைட்ரோஜன் கூட சேர்ந்துடும். OH- வந்து ஒரு பாசிட்டிவை தேடிட்டு இருக்கான், அவன் போய் கார்பன் கூட சேர்ந்துருவான். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கே H இருக்குது, அதை இங்கே எழுதிட்டேன். கார்பன் கூட போயிட்டு என்ன ஆகிடுச்சு? OH சேர்ந்துடுச்சா? ஸோ அந்த OH இங்கே எழுதிட்டேன். கீழே என்ன இருக்குது? CS3 அப்படியே இருக்குது. நைட்ரோஜன் கூட ஆல்ரெடி ஒரு H இருக்குது, இப்போ ஒரு H வந்து சேர்ந்துடும். ஸோ NH2. ஓகே, இப்போ என்ன பண்ணுவான்? இதோட முடிஞ்சிடாது. ரியாக்ஷன் நடந்துடுச்சா? ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் மெக்கானிசம் நடக்கும். ஓகே, மெக்கானிசம் என்னன்னாக்கா நைட்ரோஜன் என்ன பண்ணும்? இட் வில் ட்ரை டு ஃப்ரீ இட் செல்ஃப். நான் வெளியே போகிறேன், எனக்கு இந்த கார்பன் கிட்ட சொல்லும், மரியாதை எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துரு. ஓகே, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ எந்த விஷயம் எலக்ட்ரானை வாங்கிட்டு போதோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? நைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் நைட்ரோஜன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆகிடுச்சு. NH3 ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். நைட்ரோஜன் கதையை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்பாவி கார்பன் என்ன ஆகிடுச்சு? இப்போ ஆக்சுவலாக அந்த H3 எங்கன்னு வந்துச்சுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன ஆகிடுச்சு? ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிடுச்சா? பிடுங்கிட்டா இப்போ நைட்ரோஜன் என்ன ஆகிடுச்சு? எந்த விஷயம் இன்னொருத்தங்கிட்ட எலக்ட்ரான் வாங்குதோ அது நெகட்டிவ்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஒருத்தங்கிட்டன்னு நம்ம எதையாச்சும் பிடுங்கிட்டா நம்மளோட கேரக்டர் என்ன ஆகிடுச்சு? நெகட்டிவ் கேரக்டர். கரெக்டாக? அந்த மாதிரி நைட்ரோஜன் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இப்போ கார்பன் பாவம் என்ன ஆகிடுச்சு? 3 பாண்டு தான் இருக்குது. கார்பன் கவலையில் இருக்கான், 3 பாண்டு தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கவலையில் இருக்கப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஹைட்ரோஜன் என்ன சொல்லுது? தம்பி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணிடுறேன். ஓகே, டொனேட் பண்ணிட்டா என்ன ஆகிடுச்சு? எவன் வந்து டொனேட் பண்ணுறான்னா அவன் வந்து பாசிட்டிவ் கேரக்டர். கரெக்டாக? அதுதான் உண்மையான லைஃப்லையுமே. நீங்கள் டொனேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நல்லவங்கன்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ H+ வந்து என்ன ஆகிடுச்சு? பாசிட்டிவ் கேரக்டர் ஆகிடுச்சா? பாசிட்டிவாக வந்து H+ வெளியே வந்துடுச்சு, ப்ளஸ் ஆகிட்டு. ஆல்ரெடி என்ன ஆகிடுச்சு? Nக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த H+ம் இந்த NH2ம் சேர்ந்து NH3 வெளியே வந்துடும். ஓகே, ஸோ கதை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த ஆக்சிஜனும் இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த கார்பனும் டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் அசிட்டால்டிஹைட். ஓகே, பாருங்கள், ஃபைனலி என்ன ஆகிடுச்சு? உங்களுக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் அசிட்டால்டிஹைட் கிடச்சிடுச்சு யூஸிங் கிரிக்னார்ட் ரியேஜன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெக்கானிசம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினச்சோம்னா இந்த ஸ்டேட்டில் டேரெக்டாக 2 moles ஆஃப் H2 எடுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, அது வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப முக்கியம். அப்புறமா நான் உங்களுக்கு 2 moles ஆஃப் H2 வச்சு டேரெக்டாக எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு? மீத்தேன் நைட்ரைல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்ளை பண்ணும். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிச்சு. இந்த இடத்துல வந்து நியூக்ளியோஃபைலிக் ரியாக்ஷன் நடக்குது, அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நியூக்ளியோஃபைலிக் அடிஷன் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் கிடைக்குது. அகைன் இந்த NO MgO பிரேக் ஆகிட்டு HOH கூட ரியாக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நெகட்டிவ் போய் பாசிட்டிவ், சிம்பிள், நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் கூட சேர்க்கணும், பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் கூட சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா இப்படி ஒரு ரியாக்ஷன். அகைன் இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ஆக மொத்தம் NH3 வெளியே கொண்டு வரணும். அதான் உங்களோட டார்கெட். ஓகே, NH3 வெளியே கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் கிடச்சிடும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். ஓகே, செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாட்டுருங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து CS3 C ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு எடுத்தேன். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் வந்து இதை மித்தைல் சைனைடுன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லிக்கலாம், இல்லை மித்தேன் சைடைன்னு சொல்லிக்கலாம், மித்தைல் சைடைன்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப காமனாக அசிட்டோநைட்ரைல்னு சொல்லுவாங்க. 3 இருக்குது. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, இதை நீங்கள் இங்கே போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல கிரிக்னார்ட் ரியேஜென்ட் CS3 MgBrன்னு இடத்துல இந்த இடத்துல ஃபார் டிஃப்ரெண்ட் ஒரு சேஞ்சுக்காக ஐன்னு எடுத்திருக்கேன் நான். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பிரேக் ஆகும், CS3 மைனஸ் Mg ப்ளஸ்ஸாக பிரேக் ஆகும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல மெக்கானிசம் நடக்கும். நைட்ரோஜன் வெளியே போக ட்ரை பண்ணுது. இப்போ என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான் கார்பன் கூட ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நைட்ரோஜன் மைனஸ் சார்ஜாக வாங்கிக்கும். ஓகே, மைனஸ் சார்ஜ் வாங்கிட்டா கார்பனுக்கு இப்போ 3 பாண்டு தான் இருக்குது. ஒரு ட்ரிபிள் பாண்டும் ஒரு டபுள் பாண்டாக மாறிடுச்சு இல்லை. ஸோ 3 பாண்ட் தான் இருக்குது. ஸோ கார்பன் ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துடுச்சு. நைட்ரோஜன் பிடிக்கிட்டு போனோம்னா நைட்ரோஜன் மைனஸ், கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுனால கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக பாசிட்டிவ் நெகட்டிவாக ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் வந்து கிரிக்னாட்டில் இருக்க நெகட்டிவை தேடும். கிரிக்னாட்டில் எது நெகட்டிவ்னா ஆப்வியஸ்லி CS3. அப்போ இந்த CS3 போய்ட்டு இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிடுமா. ஓகே, ஆல்ரெடி கார்பனுக்கு டபுள் பாண்ட் வித் Nன்னு இருக்குது. N ஒரு நெகட்டிவ், கிரிக்னாட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் தேடுனா MgI. ஓகே, அவ்வளோதான். போய் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதுங்க, முடிஞ்சு. CS3C டபுள் பாண்ட் N நெகட்டிவாக இருந்துச்சுன்னா MgIயாக போய் அதை போய் வாங்கிக்கும். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகே, இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும் இந்த ப்ளசன்ஸ் ஆஃப் H+ அண்ட் OH-. அப்போ என்ன ஆகும், H+ OH-. இப்போ இது எப்படி பிரியும்னா, இந்த நைட்ரோஜன் வந்து N- Mg+ஆக பிரியுது. கரெக்டாக N- and Mg+ஆக பிரியுது. மைனஸ் வில் கோ அண்ட் அட்ராக்ட் பாசிட்டிவ் H. ஓகே, அண்ட் என்ன கொடுக்கும் உங்களுக்கு, CS3C டபுள் பாண்ட் NH கிடைக்கும். கீழே CS3 அப்படியே இருக்குது. அண்ட் இந்த MgI போயிட்டு OH கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு MgI-OH ஃபார்ம் ஆகிடும். சரியா? இது வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ என்ன ஆகும், மெக்கானிசம், ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட், மெக்கானிசம் நெக்ஸ்ட். என்ன ஆகும், இப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணும், என்ன வந்து கார்பன் உன்னோட எலக்ட்ரானை எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு கேட்டுவாங்க. அது பிடிங்கிட்டு போயிடும், பிகாஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இவன் வந்து ஒரு வில்லன், இவனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, கார்பன் ஏமாளி கொடுத்துட்டான், இவன் அப்பாவி. ஸோ இவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இப்போ என்ன ஆகணும், ஹைட்ரோலிசிஸ் திரும்பவும் பண்ணணும். H+ அண்ட் OH- இந்த ப்ளசன்ஸ் ஆஃப் H+. ஓகே, அதாவது ஒரு ஆசிட். ஓகே, இப்போ என்ன ஆகும், carbon positive charge will go and combine with OH, because OHல வந்து O வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் will try to attract the negative. இந்த இடத்துல நைட்ரோஜன் என்ன ஆகிடுச்சு, டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு H இருக்குது, இது கூட வந்து நெகட்டிவில் இருக்கனால இந்த H+ போய் ரியாக்ட் ஆச்சுன்னா you will get NH2. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ என்ன ஆகிடுச்சு, CS3C மேலே OH சேர்ந்துடும், கீழே CS3 இருக்குது, இந்த இடத்துல NH2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவான், அகெயின் நைட்ரோஜன் கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இந்த இடத்துல வந்து இது ஒன்ஸ் இப்படி இந்த எலக்ட்ரான் பிடுங்குற டைமில் நைட்ரோஜன் என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, நைட்ரோஜனுக்கு இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. கார்பனால் ஹார்ட் பிரேக், 3 பாண்ட் வச்சு நான் எப்படி வாழ்வேன்ற போது தான் என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரோஜன் சொல்லுது, தம்பி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஆக்சிஜன் இருக்கா, இவன் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கான், இவன்கிட்ட நான் எலக்ட்ரான் ஈஸியாக கொடுத்துட்டு நான் H+ஆக வெளியே போயிடுறேன். H+ நான் ஒன்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் நைட்ரோஜன் ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கேன், நான் அவன் கூட சேர்ந்துட்டு NH3 நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நமக்கு என்ன ஆகிடுச்சு, CS3 இங்கே இருக்குது, கார்பன் வந்து இந்த ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அசிட்டோன் கொடுத்துருவான். ஓகே, ஸோ பாருங்கள், CS3 C டபுள் பாண்டு NH3. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதே மாதிரி இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி பென்சோனுக்கு இதே மாதிரி நாய் குலைக்குது. ஓகே, ஸோ பென்சோநைட்ரைல், ஜஸ்ட் இக்னோர் தட். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் பென்சோநைட்ரைல் பென்சீன் கம்பவுண்ட் வச்சு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த இடத்துல அதே மாதிரி C ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, எங்கெல்லாம் C ட்ரிபிள் பாண்ட் Nலாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும், நமக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்ளை பண்ணணும்னு தெரியணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், CS3 MgBr எடுத்துக்கணும். அதே கான்செப்ட் தான், CS3 - Mg+ஆக மாறும். இந்த இடத்துல மெக்கானிசம் நடக்கும், ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகிடும். டபுள் பாண்டாக பிரேக் ஆகிடுச்சுன்னா Nக்கு மைனஸ், கார்பனுக்கு ப்ளஸ். ஓகே, கார்பன் கிட்ட எலக்ட்ரானை பிடிங்கிட்டு டபுள் பாண்டை பிரேக் பண்ணி N- கார்பன் ப்ளஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் நெகட்டிவையும் பாசிட்டிவையும் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க ஒரு பாசிட்டிவ் வில் கெட் ஆடட் டு திஸ் CS3. ஓகே, அப்போ என்ன ஆகும், அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் N- போயிட்டு இந்த MgBr கூட சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சிம்பிள் ரியாக்ஷன். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர், கீழே அந்த பென்சீன் ரிங் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல என்னாச்சு, கார்பன் கூட போயிட்டு CS3 ஜாயின் ஆகிடுச்சு, மேலே ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, டபுள் பாண்ட் O. ஓகே, டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் N கூட MgBr ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அதே மாதிரி மெக்கானிசம் வச்சு போடுங்க. ஓகே, ஒரு ஸ்டெப்பாக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரி ஒரு ஹைட்ரோலிசிஸாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து வெறும் H+ OH- கூட வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன். டேரெக்டாக 2 moles ஆஃப் H2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகே, எப்படின்னு சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக 2 moles ஆஃப் H2 இந்த ப்ளசன்ஸ் ஆஃப் H+ எடுத்துக்கோங்க. 2 molecules, அதான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணும். இப்போ வந்து மொத்தமாக வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்படி மொத்தமாக ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்றும் இல்லை.
ஓகே, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த கார்பன் கூட ஆக்சிஜன், ஓகே, இந்த நைட்ரோஜன் கூட H3, ஓகே, இந்த MgBr கூட OH. ஓகே, நல்லா கவனிங்க. 2 moles ஆஃப் H2 வரைச்சா என்ன அர்த்தம்? 4 molecules ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுங்கள், 3 ஹைட்ரோஜன் நைட்ரோஜன் கொடுத்துருங்க. ஒரு ஹைட்ரோஜனை அண்ட் ஒரு ஆக்சிஜனை என்ன பண்ணுங்கள், Mgக்கு கொடுத்துருங்க. ஓகே, மீதி என்ன இருக்குது? ஆப்வியஸாக ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அந்த ஆக்சிஜனை இங்கே கொடுத்துருங்க. ஓகே, 2 moles ஆஃப் ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இங்கே கொடுத்தாச்சு, ஒரு ஆக்சிஜன் இங்கே. அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. தனித்தனியாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, சிம்பிளாக என்ன பண்ணணும், பென்சீன் ரிங் போட்டுக்கோங்க, CH3 அப்படி இருக்கணும், C டபுள் பாண்ட் ஓன்னு போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. இதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆல்டிஹைட். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஓகே, இது கீட்டோன். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? NH3 வெளியே வந்துடும். ஓகே, அண்ட் MgBr கூட OH சேர்ந்துடும். MgBr OH, சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஈத்தர் கூட ட்ரீட் பண்ண அடுத்த செகண்டு 2 moles ஆஃப் H2 எடுத்தாக்கா கார்பனுக்கு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன், நைட்ரோஜனுக்கு 3 ஹைட்ரோஜன். அவ்வளோ ஆப்வியஸாக தெரியும், NH3 வெளியே கொண்டு வரணும்னு தெரியும்ல. ஸோ Nக்கு 3 ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க, இதுக்கு ஒரு OH கொடுத்துருங்க, சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷனை இந்த ஸ்டெப்பில், ஓகே, ஒருவேளை நான் வந்து H+OH எடுக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், 2 moles ஆஃப் H+OH எடுத்தால் என்ன ஆகும், இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருங்க, Nக்கு வந்து H3 கொடுத்துருங்க. ஓகே, அண்டு MgIக்கு OH கொடுத்துருங்க, சிம்பிள். அது தனித்தனியாக பிரித்து எழுதுனா என்னாக்கும், CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே, அது ஒரு ப்ராடக்ட், அண்ட் NH3 தனி ப்ராடக்ட், அண்ட் MgI OH. அதான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கோம் பாருங்கள். CH3 C டபுள் பாண்ட் O, NH3 அண்ட் MgI OH. புரிஞ்சா? ஸோ அப்படியும் போட்டுக்கலாம், நீங்கள் எப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ அந்த செகண்ட் மெத்தட் ஏன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் மெத்தட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு செகண்ட் மெத்தடும் ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஓகே, சிம்பிளாக. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் போடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து போட்டு கண்டிப்பாக ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. CH3 C டபுள் பாண்ட் N ப்ளஸ் C6H5 MgBr இருக்குது. ட்ரை ஈத்தரில் என்ன A வரும், என்ன B வரும்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி உங்களுக்கு நான் டேரெக்டாக 2 moles ஆஃப் H2 கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். புரியுதா? ஸோ இன்றைக்கி டாப்பிக்கோட லாஸ்ட் இது பார்த்துருவோம், லாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, விச் இஸ் யூஸிங் எஸ்டர்ஸ். ஓகே, எஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஓகே, எதுக்கு எஸ்டர் யூஸ் பண்ணுவோம்னாக்கா, இதுவும் கிரிக்னாட் ரியேஜென்ட் தான். கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். ஒருவேளை ஹைட்ரோலிசிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எஸ்டர் யூஸ் பண்ணி வித்தவுட் ஹைட்ரோலிசிஸ் நம்ம டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, ஒரு எஸ்டர் எடுத்துட்டேன். ஓகே, CH3 C டபுள் பாண்ட் OC2H5 எடுத்துட்டேன். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் எஸ்டர். ஓகே, இதை எப்படி நேம் பண்ணுவோம், அல்கைல். ஓகே, இது என்னது, அல்கைனோவேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்கைனோவேட். இந்த இடத்துல அல்கைல் என்னது, C2H5 தான் உங்களோட அல்கைல். அப்போ வந்து ஈத்தாயில், இந்த ஃபுல் கம்பவுண்டை அல்கைனோவேட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் மெத்தனோவேட். ஓகே, ஆர் எல்ஸ் சிம்பிளாக ஈத்தைல், இது என்ன சொல்லுவோம், அசிட்டேட்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஈத்தைல் அசிட்டேட். ஓகே, சிம்பிளாக ஈத்தைல் அசிட்டேட். இந்த எஸ்டர் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், அதே மாதிரி கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துட்டோம். ஓகே, அதே மெக்கானிசம் தான், CH3 MgBr பிரியும். ஓகே, ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ என்ன ஆகும்னா, ஓகே, நல்லா கவனிங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் அந்த இடத்துல என்ன ஆச்சு, நைட்ரோஜன் அதோட பாண்டை பிரேக் பண்ணிச்சா, இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆக்சிஜன் அதோட பாண்டை பிரேக் பண்ணும். ஓகே, டபுள் பாண்டு, இந்த ஆக்சிஜன் என்ன சொல்லணும்னா, கார்பன் நான் உங்ககிட்ட டபுள் பாண்டை பிடிங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். பிகாஸ் கார்பனுக்கு 3 பாண்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் அதுக்கு தேவைப்படுது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த நெகட்டிவ், இந்த ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்குல்ல, போயிட்டு பாசிட்டிவ் என்னன்னு தேடினா Mg கிடைக்குது. ஓகே, ஸோ போயிட்டு என்னாச்சு, ஆக்சிஜன் போயிட்டு இந்த MgBr கூட வந்து கம்பைன் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல எழுதியிருக்கேன், ஆக்சிஜன் போயிட்டு MgBr கூட வந்து கம்பைன் ஆகிடுச்சு. கீழே என்னாச்சு, கார்பன் இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கா, போய் நெகட்டிவ் தேடும். ஸோ CH3 இங்கே இருக்குது, கார்பன் போயிட்டு CH3 கூட கம்பைன் ஆகிடுச்சு. மீதி இந்த OC2H5 வந்து அப்படியே OC2H5 அப்படியே இருக்குது. ஓகே, இந்த ரியாக்ஷன் நடந்துடுச்சா. ஓகே, இப்போ என்ன ஆகுது, மெக்கானிசம் நடக்க போகுது. ஓகே, மெக்கானிசம் என்ன நடக்கும்னா, ஹியர் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டாக, அப்போ என்ன பண்ணும், இந்த Mg கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பிடிங்கிடும். ஓகே, அப்போ Mg வந்து என்ன ஆகிடும், பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, அதே மாதிரி என்ன ஆகிடுச்சு, பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி என்ன ஆகிடுச்சு, இந்த ஆக்சிஜன் ஓகே கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்க ட்ரை பண்ணும். ஓகே, அட் த சேம் டைம் கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இது வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது, இந்த இடத்துல Mg வந்து பாசிட்டிவாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்புனாக்கா, ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேரும் இந்த MgBrரும் இந்த OC2H5யும் டீலிங் வச்சுக்கோம். ஓகே, நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் Mg சொல்ல, நான் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா நான் ஆக்சிஜன் கிட்டக்கு எலக்ட்ரான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நீ கார்பன் கிட்டே எலக்ட்ரானை பிடிங்கிட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிட்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே
MgBr கூட போய் MgO2H5 வந்து சேர்ந்துடும். ஓகே, இது என்ன சொல்லணும்னா ஈத்தாக்சி, ஓகே, மெக்னீஷியம் புரோமைட், ஓகே, ஈத்தாக்சி மெக்னீஷியம் புரோமைட் சிம்பிளி. ஓகே, அடுத்து இப்போ கார்பன் ஹாப்பியாக இருக்குமா? டெஃபினெட்லி கார்பன் ஹாப்பியாக இருக்காது. ஏன்? பிகாஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். யார்? இந்த OC2H5. ஓகே, அதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் ஹாப்பி கிடையாது. பிகாஸ் இவனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் டீலிங் பண்ணிவிட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி 2 CH3 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடச்சிருச்சு. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் அசிட்டோன். சிம்பிள். பாருங்கள், ஹைட்ரோலிசிஸ் பண்ணாமலே உங்களுக்கு வந்து கீட்டோன் குரூப் கிடச்சிருச்சு. ஓகே, சிம்பிளாக என்ன ஆச்சு? இந்த CH3யும் Mgயும் பிரேக் ஆச்சு. இந்த இடத்துல ஆக்சிஜனோட பாண்டை பிரேக் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ், கார்பன் வில் go and attract this negative charged CH3, oxygen being negative go and attract this MgBr. ஓகே, now மெக்கானிசம் நடக்கும். மெக்கானிசம் எப்படி நடக்கும்னா, இந்த ஆக்சிஜன் வந்து Mgலேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு Mg பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணிவிடும். அண்ட் அதே மாதிரி இந்த கார்பன் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டு கார்பன் பாசிட்டிவாக ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் கார்பன் அண்ட் இந்த நெகட்டிவ் ஆக்சிஜன் சேர்ந்து டபுள் பாண்ட் க்ரியேட் பண்ணிடும். இங்கே இருக்க நெகட்டிவ் ஆக்சிஜன் இங்கே இருக்க பாசிட்டிவ் Mg கூட சேர்ந்துட்டு இப்படி ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிடும். யூ வில் கெட் யோர் ஆன்சர். ஓகே, இன்னொரு ரியாக்ஷன் பார்ப்போமா? சிம்பிள். ஓகே, ஈத்தாயில் மெத்தனோயிட். ஓகே, ஈத்தாயில், ஓகே, ஈத்தாயில் மெத்தனோயிட்னு சொல்லலாம். ஓகே, ஈத்தாயில் ஃபார்மேட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறேன்? HCO2H5 அண்ட் டபுள் பாண்ட் O எடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? in the presence of C2H5 MgI. ஓகே, என்ன ஆகும்? இது பிரேக் ஆகிட்டு C2H5 மைனஸ் அண்ட் Mg பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல என்னாச்சு? மெக்கானிசம் டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு என்ன ஆகும்? ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துரும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் போய் ஆக்சிஜனுக்கு போயிடுச்சுன்னா ஆக்சிஜன் ஹேஸ் பிகம் நெகட்டிவ், கார்பன் ஹேஸ் பிகம் பாசிட்டிவ். ஓகே, இந்த பாசிட்டிவ் வில் ட்ரை டு அட்ராக்ட் நெகட்டிவ், அதாவது திஸ் ஒன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இதுவும் பாண்ட் பண்ணிடும். இந்த ஆக்சிஜன் பீயிங் நெகட்டிவ் வில் அட்ராக்ட் திஸ் MgI. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இந்த H அப்படியே வச்சுருக்கேன். இந்த H, ஓகே, கார்பன் கூட ஒரு பாசிட்டிவ், அதாவது இது ஆட் ஆக போகுது. ஓகே, கார்பன் கூட ஒரு நெகட்டிவ் ஆட் ஆக போகுது. ஓகே, இது சரியாக கீழே எழுதிட்டேன். C2H5 இந்த இடத்துல ஆல்ரெடி OC2H5 அப்படியே வச்சுக்கிறேன். OC2H5 மேலே ஆக்சிஜன் நெகட்டிவ் MgI கூட சேர்ந்துடும். ஓகே, இப்போ என்ன ஆகும்? ரியாக்ஷன் நடந்துடுச்சு. ஸோ அடுத்து மெக்கானிசம். ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இட் வில் ட்ரை டு புல் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் கார்பன். ஓகே, அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? 1 minute. ஓகே, லிசன் இயர். என்ன ஆயிடுச்சு? கார்பன் இந்த அல்காக்சி குரூப்பில் தான் ஆக்சிஜன் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணுது? இதிலேருந்து எலக்ட்ரானும் பிடிங்கிடும். ஓகே, கார்பன்லேருந்து எலக்ட்ரானும் பிடிங்கிடும். ஆக்சிஜன் நெகட்டிவ், கார்பன் பாசிட்டிவ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகுதுன்னா மெக்னீஷியம், நல்லா கவனிங்க, நம்ம வந்து கிரிக்னார் ரியேஜென்ட் தானே பார்க்குறோம். அதில் மெக்னீஷியம் தான் செப்பரேட் பண்ணணும் நமக்கு, அதுதான் கரெக்டாக. ஸோ என்ன ஆச்சு? இந்த மெக்னீஷியம், ஓகே, இந்த மெக்னீஷியம் ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை கொடுத்துரும். ஆக்சிஜன் எலக்ட்ரான் நெகட்டிவ், கரெக்டாக? எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு மெக்னீஷியம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு, கரெக்டாக? இப்போ ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், என்ன ஆகும்? இந்த ஃபுல் எலிமெண்ட் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஓகே, அண்ட் இப்போ மெக்னீஷியம் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு யூ வில் கெட் வாட்? யுவர் ப்ராடக்ட். ஓகே, MgI. ஓகே, MgI கூட OC2H5 சேர்ந்துடும். ஏன்னா Mg பாசிட்டிவ், OC2H5 வந்து நெகட்டிவ். இப்போ தான் ஏன் நெகட்டிவ்னு சொன்னேன்? ஏன்னா ஆக்சிஜன் வந்து கார்பன் கிட்ட எலக்ட்ரானை பிடிங்கிடுச்சு. இது ஒன்ஸ் எலக்ட்ரான் பிடிங்கிடுச்சுன்னா கார்பன் கவலையாகிடுது. ஓகே, ஸோ என்ன சொல்லுது? மெக்னீஷியம் கார்பன் நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்கு என்ன பண்ணிட்டேன்? ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கொடுத்துட்டு போயிடுறேன், நீ ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்து நீ டபுள் பாண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு Mg வந்து பெருந்தன்மையை காமிச்சு வெளியே வந்துடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் திருப்பி போய் சேர்ந்துடுறாங்க. அண்ட் உங்களுக்கு ஆஸ் அ ரிசல்ட் HC டபுள் பாண்ட் O C2H5 கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் ப்ரோபேனால். ஓகே, ரியாக்ஷன் புரிஞ்சால? எல்லாம் ஓகேல? கிளியர்? ஸோ பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. இப்போ C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O OC2H5 இது வந்து கண்டிப்பாக எஸ்டர் கூட கிரிக்னார் ரியேஜென்ட் நடக்குது. என்ன ஆகுது? அதே தான், இது ரெண்டும் பிரியும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது அப்படியே நெகட்டிவ் ஆகிடும். ஆக்சிஜன் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்துடும், இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் நடக்கும். அதே தான், ஈஸியாக போட்டு கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன். ஓகே, with this we will end the video here. And guys, எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ரியாக்ஷன்ஸும் பார்த்தீங்களா? என்னென்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன், கவனிங்க, வீடியோ விட்டு பேராடிங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் தான் இன்றைக்கும் பார்த்தோம். ஓகே, காமன் மெத்தட் தான். ஓகே, யூஸிங் ஃபஸ்ட்டு கார்பாக்சிக் ஆசிடில் வந்து சால்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கார்பாக்சிக் ஆசிடை வச்சு யூஸ் பண்ணி
கேட்டலிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. அடுத்து என்ன பார்த்தோம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, கேட்டலிஸ்ட்டை வச்சு கார்பாக்சிலிக் ஆசிட். அதுக்கு அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டு அகைன் 2 பார்த்தோம், யூஸிங் நைட்ரைட்ஸ். ஓகே, நைட்ரைட் யூஸ் பண்ணி எப்படி, அண்ட் செகண்ட் வந்து யூஸிங் வாட், எஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஹைட்ரோலிசிஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, நிறைய ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் கொஷின்ஸாக போடுங்க. ஓகே, கண்டிப்பாக போட முடியும், ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். என்னோடய வீடியோஸை நல்லா கவனித்து போட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.